Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் என அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindikkal of Tamil Nadu at India. நான் R.C. ஜோசப் சகாயராஜ் இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்டியன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this Bible study, we will explore and learn about the destruction of all life on earth due to the great flood in Noah's time. நோவாவின் காலத்தில் பெருவெள்ளத்தினால் இந்த பூமி முழுவதிலும் உயிரினங்கள் அழிந்தது பற்றி நாம் இந்த வேதாகம் படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். Key verse for this study is Genesis 7:23. So he destroyed all living things which were on the surface of the ground, both man and cattle, creeping things and bird of the air. They were destroyed from the earth. Only Noah and those who were with him in the ark remained alive. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆகும். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. Let us continue study from Genesis 7:13. நாம் ஆதியாகமம் 7:13 நமது பாடத்தை தொடருவோம். 13th verse. On the very same day, Noah and Noah's son, Shem, Ham and Japheth, and Noah's wife and the 3 wives of his son with them entered the ark. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். Genesis 7:13 describes Noah, his 3 sons Shem, Ham and Japheth, his wife and their wives entering the ark on the very day the flood began. This marks the beginning of their new journey through the flood. It also demonstrates their obedience to God's command and their faith. This verse points to the precious time they entered the ark and the Lord closing the door of the ark. This marks to the end of the opportunity for salvation for others and the beginning of a new era for the chosen family to repopulate the earth. ஆதியாகமம் 7:13ஆம் வசனமானது நோவா, அவரது 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத், அவரது மனைவி மற்றும் அவர்களது மனைவிகள் பெருவெள்ளம் தொடங்கிய அதே நாளில் பேழைக்குள் நுழைந்ததை விவரிக்கிறது. இது பேரழிவின் ஊடாக அவருடைய புதிய பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேலும் இது தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததையும் அவர்களின் விசுவாசத்தையும் நிரூபிக்கிறது. இந்த வசனம் அவர்கள் பேழைக்குள் நுழைந்த துல்லியமான நேரத்தையும் கர்த்தரால் பேழையின் கதவு மூடப்படுவதையும் எடுத்து காட்டுகிறது. இது மற்றவர்களின் ரட்சிப்புக்கான வாய்ப்பு முடிவடைதலையும் பூமியை மீண்டும் மக்கள் தொகையால் நிரப்புவதற்கென்று தேவன் தேர்ந்தெடுத்த குடும்பத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. Contents and significance of this verse. Obedience to God's command. This verse marks the peak of Noah's diligent obedience to God's instruction to build the ark and gather the food for the animals. His act of entering the ark that day describes his complete trust and faith in the God's words. இந்த வசனத்தின் சூழல் மற்றும் முக்கியத்துவத்தை பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல். பேழையை கட்டவும் விலங்குகளுக்கான உணவை சேகரிக்கவும் தேவனின் அறிவுறுத்தல்களுக்கு நோவா விடாமுயற்சியுடன் கீழ்ப்படிந்ததன் உச்சக்கட்டத்தை இந்த வசனம் குறிக்கிறது.
அந்த நாளில் அவர் பேழைக்குள் நுழைந்த செயலானது தேவனின் வார்த்தையில் அவருக்கு முழுமையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விவரிக்கிறது. That very day. This underlines the crucial time of the events that took place. It was the day the rain began. Noah and his family were safe inside the ark before the floodwaters came. அன்றைய தினமே என்பது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளின் முக்கியமான நேரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அது பெருவெள்ளம் தொடங்கிய நாளாகும். வெள்ளம் அதிகமாகும் முன் நோவாவும் அவர் குடும்பத்தாரும் பேழையின் உள்ளே பாதுகாப்பாக இருந்தார்கள். The only door. This verse implicitly refers to the single one-way door in the ark through which all living things must pass. This indicates the salvation is available through the only path established by God. ஒரே கதவு. இந்த வசனம் மறைமுகமாக பேழையில் உள்ள ஒற்றை வழி கதவை குறிக்கிறது. அதன் வழியாக அனைத்து உயிரினங்களும் கடந்து செல்ல வேண்டும். இது தேவனால் நிறுவப்பட்ட ஒரே பாதையின் மூலமே ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை குறிக்கிறது. The end of grace. Entering the ark signifies the end of time for those outside to repent and to be saved. By closing the door, it is God's decision to seal their end. கிருபையின் முடிவு. பேழைக்குள் நுழைவது என்பது வெளியே இருப்பவர்கள் மனம் திரும்புதலுக்கும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்குமான காலத்தின் முடிவை குறிக்கிறது. கதவை மூடுவதன் மூலம் அவர்களின் முடிவை மூடி முத்திரையிடுவது தேவனுடைய முடிவாகும். A new beginning. For Noah and his family, entering the ark signifies being saved from the destructive flood and being chosen to repopulate the earth after the flood. This sets the stage for the future of humanity. இது புதிய ஆரம்பம். நோவா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பேழைக்குள் நுழைவது என்பது அழிவுகரமான வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுவதையும் பேரழிவுக்கு பிறகு பூமியை மீண்டும் மக்களால் நிரப்ப தேர்ந்தெடுக்கப்படுவதையும் குறிக்கிறது. இது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான மேடையை அமைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் மீனிங். The ark prefigures the church. Entering the ark represents joining the church, the one and only kingdom of Christ through the baptism. The flood represents the natural forces that God uses to destroy the world. ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது பேழை என்பது சபையை முன்னடையாளப்படுத்துகிறது. பேழைக்குள் நுழைதல் என்பது ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்துவின் ஒரே ஒரு ராஜ்யமாகிய சபைக்குள் இணைவதை குறிக்கிறது. பெருவெள்ளம் என்பது இந்த உலகத்தை அழிக்க தேவன் பயன்படுத்தும் இயற்கை காரணிகளை குறிக்கிறது. Next comes the 14th verse. They and every beast of after its kind, all cattle after their kind, every creeping thing that creeps on the earth after its kind, and every bird after its kind, every bird of every sort. அவர்களோடு வகை வகையான சகலவித காட்டு மிருகங்களும் வகை வகையான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற வகை வகையான சகலவித ஊரும் பிராணிகளும் வகை வகையான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. The translator of the Bible into Tamil has translated this verse by creating castes for animals and birds as well. The Hebrew word lemina is correctly translated as its kind or their kind in English translation. But in Tamil, it is wrongly translated as caste. The word caste is a derogatory term that is unique to India and is used to classify people by birth. This word, which is not found in the original Bible or in any of the English translations, has been introduced only in Tamil. Of all the wild animals, cattle, creeping things, and birds that lived on the earth, all that God had commanded to be preserved alive went into the ark.
வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் இந்த வசனத்தில் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட ஜாதியை உண்டாக்கி மொழிபெயர்த்துள்ளார். எபிரேய மொழியில் லெமினா என்ற வார்த்தை என்றுள்ள வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் இட்ஸ் கைண்ட் ஆர் தேர் கைண்ட் என்று சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழில் இது ஜாதி ஜாதியான என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜாதி என்ற வார்த்தை இந்தியாவில் மாத்திரமே இருக்கிறதான பிறப்பினால் மக்களை பகுத்து பார்க்கும் ஒரு கேவலமான செயலாக உள்ளது. மூலமொழி வேதாகமத்திலோ அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எதிலுமோ இல்லாத இந்த வார்த்தை தமிழில் மாத்திரம் புகுத்தப்பட்டுள்ளது. பூமியின் மீது வாழ்ந்திருந்த எல்லா வகை காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் ஆகியவற்றின் இனங்கள் அழியாமல் காக்கப்படும்படிக்கு அவைகளில் தேவன் கட்டளையிட்ட யாவையும் பேழைக்குள் நுழைந்திருந்தன. 15th verse. And they went into the ark to Noah 2 by 2 of all flesh in which is the breath of life. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. Genesis 7:15 describes how Noah entered the ark with all the living creatures in pairs. This describes the divine organization of the activities of various living creatures to preserve their offspring. It also explains the order created by ensuring survival of each species. ஜீவ சுவாசம் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் ஜோடு ஜோடாக எவ்வாறு நோவாவுடன் பேழைக்கு நுழைந்தன என்பதை ஆதியாகமம் 7:15 விவரிக்கிறது. இது பல்வகை உயிரினங்களின் வித்தை பாதுகாப்பதற்கான செயல்பாடுகளின் தெய்வீக ஒழுங்கமைப்பை விவரிக்கிறது. மேலும் ஒவ்வொரு இனத்தின் உயிர் வாழ்வையும் உறுதி செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒழுங்கையும் இது விளக்குகிறது. டிவைன் ஹார்மனி. Noah did not seek out each animal. The animals came to Noah on their own accord into the ark. This indicates God's direct involvement and control in preserving their life. தெய்வீக இசை வணக்கம். ஒவ்வொரு விலங்கையும் நோவா தேடி ஓடிக்கொண்டிருக்கவில்லை. விலங்குகள் தாங்களாகவே நோவாவிடம் பேழைக்குள் வந்தன. இது உயிர்களை பாதுகாப்பதில் தேவனின் நேரடி ஈடுபாடு மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. Preservation of life. The inclusion of all animals in pairs into the ark ensured the continued survival of every kind of creatures that had been created after the global flood. உயிரினங்களை பாதுகாத்தல். அனைத்து விலங்குகளிலிருந்து ஜோடி ஜோடியாக பேழைக்குள் சேர்த்தல் என்பது படைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு உயிரின வகையும் உலகளாவிய பெருவெள்ளத்திற்கு பிறகு உயிர் வாழுதலின் தொடர்ச்சியை உறுதி செய்தது. Verse 16. So those that entered, male and female of all flesh, went in as God had commanded them, and the Lord shut him in. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். This verse describes the entry of male and female pairs of animals and Noah's family into the ark. Then the Lord shut the door. This illustrates the divine protection of those inside the ark and the finality of God's judgment on everyone else on the earth for their wickedness. This event fulfilled God's promises to Noah, that is, God guaranteed their lives. It also illustrates the sovereignty over the devastating flood. விலங்குகளில் ஆண் மற்றும் பெண் ஜோடிகளும் நோவாவின் குடும்பத்தினரும் பேழைக்குள் நுழைந்ததாக இவ்வசனம் விவரிக்கிறது. அதன் பின்னர் கர்த்தர் கதவை மூடினார். இது பேழைக்குள் இருந்தவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பையும் பூமியில் இருந்த மற்ற எல்லாருக்கும் அவர்களின் துன்மார்க்கத்தின் நிமித்தம் தேவன் அளித்த தண்டனை தீர்ப்பின் இறுதித்தன்மையையும் விளக்கிற்று. இந்த நிகழ்வு நோவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது. அதாவது தேவன் அவர்களது உயிரை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. மேலும் இந்த நிகழ்வு பேரழிவு தரும் வெள்ளத்தின் மீது தேவனின் இறையாண்மையை விளக்கி உரைக்கிறது.
fulfillment of God's command. This verse emphasizes that Noah followed the proper procedures for the ark, including bringing pairs of every living thing into the ark. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும். நோவாவிடம் பேழைக்குள் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஜோடி ஜோடிகளாக கொண்டு வருவது உட்பட பேழைக்கான சரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. டிவைன் ப்ரொடெக்ஷன். The phrase, "the Lord shut the door on him," tells that God, not Noah, sealed the ark. This action shows divine protection for Noah, his family, and the animals inside. The Lord who opens a door that no one can close it, and also the Lord shuts the door that no one can open. Now that Lord closed the door of the ark. தெய்வீக பாதுகாப்பு. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்ற சொற்றொடர் நோவா அல்ல, ஆனால் தேவனே பேழையை முத்திரையிட்டார் என்று நமக்கு தெரிவிக்கிறது. இந்த செயல் நோவா, அவரது குடும்பம் மற்றும் உள்ளே இருந்த விலங்குகளுக்கு தெய்வீக பாதுகாப்பை காட்டுகிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமான கர்த்தரே பேழையின் கதவை மூடினார். God's sovereignty. This passage demonstrates God's absolute authority and control over the entire event, from commanding Noah to closing the ark and ultimately carrying out his plan. தேவனின் இறையாண்மை. நோவாவுக்கு கட்டளையிடுவது முதல் பேழையை மூடுவது மற்றும் இறுதியில் அவரது திட்டத்தை செயல்படுத்துவது வரை முழு நிகழ்வின் மீதும் தேவனின் முழுமையான அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் இந்த பகுதி எடுத்து காட்டுகிறது. Next comes 17th verse. Now the flood was on the earth for 40 days. The water increased and lifted up the ark, and it rose high above the earth. The waters prevailed and greatly increased on the earth, and the ark moved about the surface of the waters. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. These two verses describe the increasing intensity of the flood. இந்த 2 வசனங்கள் அதிகரித்து வரும் வெள்ளத்தின் தீவிரத்தன்மையை விவரிக்கின்றன. 40 days period. 40 days refer to the length of time that the rain continued to fall. This serves as a significant sign of the beginning of God's judgment. 40 நாள் காலம், 40 நாட்கள் என்பது மழை பெய்த தொடர்ச்சியான கால அளவை குறிக்கிறது. இது தேவனின் நியாய தீர்ப்பின் தொடக்கத்திற்கான குறிப்பிடத்தக்க அடையாளமாக செயல்படுகிறது. The water increased. The water not only fell from above but also rose from below, increasing in volume and rising to a greater height. The flood waters rose to the point of lifting the ark and allowing it to float. ஜலம் பெருகி தண்ணீர் மேலிருந்து விழுவது மட்டுமல்லாமல் கீழே இருந்தும் கிளம்பி அதிகரித்து பெரிதாக உயர்ந்தது. பேழையை உயர்த்தி அதை மிதக்க வைக்கும் அளவிற்கு வெள்ளம் அதிகரித்தது. The movement of the ark. As the waters rose, they dug the ark and lifted it off the ground. This was a picture of the water covering everything on the surface of the earth. பேழையின் இயக்கம். தண்ணீர் உயர்ந்தவுடன் அவை பேழையை தோண்டி அதை தரையிலிருந்து உயர்த்திற்று. இது பூமியின் மேற்பரப்பில் உள்ள அனைத்தையும் உள்ளடக்கிய தண்ணீரின் காட்சியாக இருந்தது. Floating on the surface of the water. This image refers to the protection and the salvation that God provided for Noah and his family. Even though the ark was floating on the surface of the water in a dangerous position, it was miraculously preserved by God. ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இந்த உருவகம் நோவாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவன் வழங்கிய பாதுகாப்பு மற்றும் ரட்சிப்பை குறித்தது. நீரின் மேற்பரப்பில் பேழை அபாயகரமான நிலையில் மிதந்து கொண்டிருந்தாலும்
அது தேவனால் அற்புதமாக காக்கப்பட்டிருந்தது. 19th verse. And the waters prevailed exceedingly on the earth, and all the high hills under the whole heaven were covered. Genesis 7:19 verse describes the great flood when the waters rose high that they covered all the highest mountains of the earth. This indicates the vastness and universality of God's judgment on the sinful world. This event symbolizes the complete victory of the waters. God did not allow anyone to escape the flood except those who were preserved in the Noah's ark. ஆதியாகமம் 7:19 பெரும் ஜலப்பிரளயத்தின் போது பூமியின் மிக உயரமான மலைகள் அனைத்தையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு தண்ணீர் உயர்ந்ததை விவரிக்கிறது. இது பாவம் நிறைந்த உலகத்தின் மீது தேவனின் தீர்ப்பின் மிகப்பெரிய மற்றும் உலகளாவிய தன்மையை குறிக்கிறது. இந்த நிகழ்வு தண்ணீரின் முழுமையான வெற்றியை குறிக்கிறது. நோவாவின் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரையும் தேவன் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க விடவில்லை. Key elements of this verse. The waters prevailed greatly on the earth. This refers to the devastating upsurge of the flood. The Hebrew word used here for prevailed is gabru, which refers to the great power of dominance of the waters. This illustrates God's powerful and comprehensive judgment. வசனத்தின் முக்கிய கூறுகள். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினது. இது வெள்ளத்தின் பேரழிவு தரும் எழுச்சியை குறிக்கிறது. பெருகினது என்பதற்கு இவ்விடத்தில் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்படும் காப்ரோ என்ற வார்த்தை தண்ணீரின் மிகப்பெரிய சக்தியையும் ஆதிக்கத்தையும் குறிக்கிறது. தேவனின் சக்தி வாய்ந்த மற்றும் விரிவான தீர்ப்பை இது எடுத்துக்காட்டுகிறது. All the high mountains under the whole heaven were covered. The phrase high mountains can refer to peaks of or mountains. But the fact that they were completely submerged was the key point here. This emphasizes the scale and universality of the flood. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. உயர்ந்த மலைகள் என்ற சொற்றொடர் சீரங்கள் அல்லது மலைகளை குறிக்கலாம். ஆனால் அவைகள் யாவும் முழுமையாக நீரில் மூழ்குவது இங்கு முக்கியமான விஷயமாக இருந்தது. இது வெள்ளத்தின் அளவையும் உலகளாவிய தன்மையையும் வலியுறுத்துகிறது. Theological significance. Divine judgment. This verse emphasizes the seriousness of sin and the comprehensiveness of God's judgment on a wicked world. இறையியல் முக்கியத்துவம். தெய்வீக தீர்ப்பு. இந்த வசனம் பாவத்தின் தீவிரத்தன்மையையும் ஒரு பொல்லாத உலகத்தின் மீதான தேவனின் தீர்ப்பின் விரிவான தன்மையையும் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. Universality. The covering of all the high mountains indicates that the flood was not a local event in one place, but a global event. It affected every corner of the earth. உலகளாவிய தன்மை. அனைத்து உயரமான மலைகளையும் மூடுவது என்பது பெருவெள்ளம் ஏதோ ஓரிடத்தில் நடந்த ஒரு உள்ளூர் நிகழ்வு அல்ல, மாறாக உலகளாவிய நிகழ்வு என்பதை குறிக்கிறது. இது நிலத்தின் ஒவ்வொரு புள்ளியையும் பாதித்தது. Purification and renewal. The waters of this flood, which rose to a full flood, can be seen as a symbol of spiritual cleansing and divine restoration. It leads to a new beginnings, just as Christians' baptism does. Peter wrote about this in 1 Peter 3:21, which is a type of baptism that now saves us, not as a removal of dirt from the body, but as the answer of a good conscience towards God through the resurrection of Jesus Christ. சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தல். முழுமையான வெள்ளப்பெருக்காக கிளம்பிய இந்த பெருவெள்ள நீரை ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் தெய்வீக மீட்டமைப்பின் அடையாளமாக கருதலாம். இது கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தைப் போலவே புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கிறது. இதை பற்றி பேதுரு தமது முதலாவது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது.
reversal of creation. The sinking of the land can be interpreted as a reversal act of the creation. There, land emerged from water, but here, water acted as a tool for destruction of and purification. படைப்பின் தலைகீழ் மாற்ற செயல்பாடு. நிலம் மூழ்குவதை படைப்பு செயலின் தலைகீழ் மாற்றமாக விளக்கலாம். படைக்கப்பட்ட போது நிலம் தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் இங்கு தண்ணீர் நிலத்தை விழுங்கியது. நிலத்தை அழிக்கவும் சுத்திகரிக்கவும் ஒரு கருவியாக செயல்பட்டது. The scripture do not specify which mountain is the highest. However, it must also refer to Mount Everest, the highest peak of Indian Himalayas. We know that Noah's Ark landed on Mount Ararat, located in the extreme northeast of Turkey, near the borders of Iran and Armenia, after the flood. The height of this mountain is about 5,137 meters, that is 16,854 feet. But our Everest peak of Himalayas is 8,848 meters, that means 29,030 feet of height. உயர்ந்த மலைகள் என்று கூறும் வேத வசனம் எந்த மலை உயர்ந்தது என்று கூறுவதில்லை. எனினும் இது இந்தியாவின் இமயமலையின் மிக உயர்ந்த சிகரமாகிய எவரெஸ்டையும் குறிப்பிடுவதாகவே இருக்க வேண்டும். நோவாவின் பேழை பெருவெள்ளம் வடிந்த பின்பு துருக்கியின் வடகிழக்கு பகுதியில் ஈரான் மற்றும் அர்மீனியாவின் எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ள மவுண்ட் அரராத் என்ற பகுதியில் இறங்கி நின்றதாக நாம் அறிகிறோம். இந்த மலையின் அதிகபட்ச உயரம் சுமார் 5137 மீட்டர், அதாவது 16,854 அடி ஆகும். ஆனால் நமது இமயமலையின் எவரெஸ்ட் சிகரமோ 8,848 மீட்டர், அதாவது 29,030 அடி உயரம் உள்ளது ஆகும். These mountain peaks were also covered during the flood. As evidence, fossils of marine organizations such as ammonites, bivalves, and foraminifera have been found in the Himalayas, which are evidence that these high peaks were submerged by water during the flood. இந்த மலைச்சிகரங்களும் வெள்ளப்பெருக்கின் போது மூடப்பட்டன. இதற்கு ஆதாரமாக மலைகளில் காணப்படும் அம்மோனைட்டுகள், பிவால்வுகள் மற்றும் ஃபோராமினிஃபெரா போன்ற கடல் உயிரினங்களின் புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த உயரமான சிகரங்கள் பெருவெள்ளத்தின் போது தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டன என்பதற்கு இவைகள் சான்றுகளாக உள்ளன. Verse 20. The waters prevailed 15 cubits upward and the mountains were covered. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. This verse describes the great depth of the flood. It says that the water rose 15 cubits, about 22 feet above. இந்த வசனம் மகா வெள்ளத்தின் மிகப்பெரிய ஆழத்தை விவரிக்கிறது. அதில் தண்ணீர் மிக உயர்ந்த மலைகளுக்கு மேலே 15 முழம், அதாவது சுமார் 22 அடி உயர்ந்தது என்றும் கூறுகிறது. This verse describes the complete destruction caused by the flood. It was a profound act of God's judgment against sin. It left no high ground for the survival, and it served as a moral test for humanity. The depth of the flood waters confirmed the ark's ability to float on all the land, and it confirmed the earth of all living things on the earth. இந்த வசனம் வெள்ளத்தால் ஏற்பட்ட முழுமையான அழிவை விளக்குகிறது. இது பாவத்திற்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஆழமான செயலாகும். இது உயிர் வாழ்வதற்கு எந்த உயரமான இடத்தையும் விடவில்லை மற்றும் மனித குலத்திற்கு ஒரு தார்மீக சோதனையாக இந்த பெருவெள்ளம் செயல்பட்டது. வெள்ள நீரின் ஆழமானது எல்லா நிலப்பரப்புகளிலும் பேழை மிதக்கும் திறனை உறுதிப்படுத்தியது மற்றும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களின் மரணத்தையும் இது உறுதி செய்தது. Key features of the verse: depth and extent. The water rose 15 cubits above the mountains. No land was left untouched.
வசனத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது, ஒன்றாவது ஆழம் மற்றும் பரப்பளவு. மலைகளுக்கு மேலே 15 முழம் உயரத்திற்கு தண்ணீர் பெருகியது. எந்த நிலத்தையும் இந்த வெள்ளம் தொடாமல் விட்டுவிடவில்லை. The universality of the flood. The covering of even the highest mountains signifies the completeness of God's judgment. For even the symbols of stability were submerged. வெள்ளத்தின் உலகளாவிய தன்மை. மிக உயர்ந்த மலைகள் கூட மூடுவது என்பது தேவனுடைய தீர்ப்பின் முழுமையை குறிக்கிறது. ஏனெனில் நிலைத்த தன்மையின் சின்னங்கள் கூட நீரில் மூழ்கின. God's judgment. The verse emphasizes the seriousness of sin and the comprehensiveness of God's judgment against it. தேவனுடைய தீர்ப்பு. இந்த வசனம் பாவத்தின் தீவிரத்தையும் அதற்கு எதிரான தேவனுடைய தீர்ப்பின் விரிவான தன்மையை வலியுறுத்துகிறது. Significance of the ark. The immense depth of the flood was sufficient to allow the ark to float unhindered on any part of the land. The ark was the only refuge for life. பேழைக்கான முக்கியத்துவம். வெள்ளத்தின் மிகப்பெரிய ஆழமானது பேழை நிலத்தின் எந்த பகுதியிலும் முழுவதும் தடையின்றி மிதப்பதற்கு போதுமானதாக இருந்தது. பேழை ஒன்றுதான் உயிர் வாழ்க்கைக்கான ஒரே அடைக்கலமாக இருந்தது. Moral significance. This event serves as a moral and spiritual test of faith. It demands trust in God's record rather than man's intellectual understanding. தார்மீக முக்கியத்துவம். இந்த நிகழ்வு விசுவாசத்தின் தார்மீக மற்றும் ஆன்மீக சோதனையாக செயல்படுகிறது. இது வெறும் அறிவுசார் புரிந்து கொள்ளுதலை விட தேவனுடைய பதிவில் நம்பிக்கையை கூறுகிறது. Literal height. 15 cubits, approximately 22.5 feet above the highest peaks, is clearly and immense and unsurpassable depth. This underscores the completeness of the flood. நேரடியான உயரம். மிக உயர்ந்த சிகரங்களுள்ள மலைக்கு மேலே 15 முழம், தோராயமாக 22 அடி என்பது ஒரு மகத்தான மற்றும் கடக்க முடியாத ஆழம் என்பதை தெளிவாக்குகிறது. இது வெள்ளத்தின் முழுமையான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. Symbolic meaning. The covering of mountains traditionally seen as permanent structures illustrates the great power of God's judgment on human endeavors. குறியீட்டு பொருள். பாரம்பரியமாக நிரந்தர கட்டமைப்புகளாக காணப்படும் மலைகளை மூடுவது என்பது மனித முயற்சிகள் மீதான தேவனின் தீர்ப்பின் மாபெரும் வல்லமையை எடுத்து காட்டுகிறது. And all the flesh died that moved on the earth. Birds and cattle and beasts of every creeping things that creeps on the earth, and every man, all in whose nostrils was the breath of the spirit of life, and all and that was on the dry land died. அப்பொழுது மாமிச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசம் உள்ளவையெல்லாம் மாண்டு போயின. Genesis 7:21-22 verses describes the devastating effect of the great flood. All living creatures on the surface of the earth perished, except those preserved in the Noah's ark. These verses emphasizes the complete destruction of birds, livestock, and wild animals, swarming creatures, and all mankind. They show the completeness of the judgment against the sinful world and God's intense hatred for sin. ஆதியாகமம் 7:21-22 வசனங்கள் பெரும் ஜலப்பிரளயத்தின் பேரழிவை விவரிக்கிறது. பேரழிவு விளைவை விவரிக்கிறது. நோவாவின் பேழையில் பாதுகாக்கப்பட்டவை தவிர நிலப்பகுதியில் இருந்த ஜீவ சுவாசம் கொண்ட எல்லா உயிரினங்களும் அழிந்தன. இந்த வசனங்கள் பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், திரளாக பெருத்திருந்த உயிரினங்கள் மற்றும் எல்லா மனிதர்களின் முற்றான அழிவை வலியுறுத்துகின்றன. இது பாவம் நிறைந்த உலகத்திற்கு எதிரான நியாய தீர்ப்பின் முழுமையையும் பாவத்தின் மீதான
தேவனின் தீவிர பொறுப்பையும் எடுத்து காட்டுகிறது. Verse 21. Everything that moved on the earth died. That is, all living flesh that moved on the earth, birds, livestock, beasts, creeping things, and mankind dies. வசனம் 21. பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் ஆண்டன. அதாவது பூமியில் நடமாடிய உயிருள்ள அனைத்து மாம்சங்களும், பறவைகள், கால்நடைகள், மிருகங்கள், ஊந்து செல்லும் உயிரினங்கள் மற்றும் அனைத்து மனிதகுலமும் அணிந்தன. This verse lists the type of creatures that perished. 1. Birds. 2. Domestic animals. 3. Wild animals, livestock and beasts. 4. Animals that crawl on the ground. And 5. All mankind. இந்த வசனம் அழிந்த உயிரினங்களின் வகைகளை பட்டியலிடுகிறது. 1. பறவைகள். 2. வீட்டு விலங்குகள். 3. காட்டு விலங்குகள், கால்நடைகள் மற்றும் மிருகங்கள். 4. தரையில் ஊர்ந்து செல்லும் சிறிய விலங்குகள் மற்றும் 5. அனைத்து மனிதர்கள். Verse 22. Everything in which the breath of life was in its nostril died. This explains the process by which death occurred. It's connected to the breath of life. In Hebrew it was called neshama, found in the nostrils of all these creatures. வசனம் 22. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசம் கொண்ட அனைத்தும் இறந்தன. இது மரணம் ஏற்பட்டதன் செயல்முறையை தெளிவுபடுத்துகிறது. இந்த எல்லா உயிரினங்களின் நாசி துவாரங்களிலும் காணப்படும் உயிர் மூச்சு, எபிரேய மொழியில் நெஷாமா என்று கூறப்பட்டது, இந்த உயிர் மூச்சுடன் இணைக்கிறது. The breath of life is understood to be a vital force that humans and animals had, but God took it away and caused them to die. உயிர் மூச்சு என்பது மனிதர்களும் விலங்குகளும் கொண்டிருந்த ஒரு முக்கிய உயிர் சக்தியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் தேவன் அதை விலக்கி அவற்றை இறக்கச் செய்தார். God's judgment. These verses underscore the severity of God's judgment against sin. They are tied to the humanity and extend to the animal kingdom as they are used in sin. தேவனின் தீர்ப்பு, பாவத்திற்கு எதிரான தேவனுடைய தீர்ப்பின் தீவிரத்தை இந்த வசனங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அவை மனித குலத்துடன் பிணைக்கப்பட்டு பாவத்தில் பயன்படுத்தப்பட்டதால் விலங்குகளின் ராஜ்யம் வரை கூட நீட்டிக்கப்படுகின்றன. Divine vengeance. The destruction of all living things serves as a clear demonstration of God's wrath and judges. தெய்வீக பழிவாங்குதல். அனைத்து உயிரினங்களின் அழிவு என்பது தேவனின் கோபம் மற்றும் தேவ நீதியின் தெளிவான நிரூபணமாக செயல்படுகிறது. A new beginning. This destruction paved the way for a new world to be repopulated with life, with the 8 people and the animals preserved in the ark. This emphasizes the need for the proportional reduction in animal numbers. ஒரு புதிய ஆரம்பம். 8 பேர் மற்றும் பேழையில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு புதிய உலகம் மீண்டும் உயிரினங்களால் நிரப்பப்படுவதற்கு இந்த அழிவு வழிவகுத்தது. விலங்குகளின் எண்ணிக்கையில் விகிதாச்சார குறைப்பின் அவசியத்தையும் இது வலியுறுத்துகிறது. Global intent. The verses are often interpreted as supporting the idea of a global and or universal flood, as they describe not only a local event but the death of every living thing on the plains. உலகளாவிய நோக்கம். வசனங்கள் பெரும்பாலும் உலகளாவிய அல்லது உலகளாவிய வெள்ளத்தின் கருத்தை ஆதரிப்பதாக விளக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை உள்ளூர் நிகழ்வை மாத்திரமல்ல, வெட்டாந்தரையில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மரணத்தையும் விவரிக்கின்றன. நெக்ஸ்ட் கம்ஸ் verse 23. So he destroyed all living things which were on the face of the ground, both man and cattle, creeping thing and bird of the earth. They were destroyed all from the earth. Only Noah and those who were with him in the ark remained alive. அடுத்து 23ஆம் வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவை பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரமே காக்கப்பட்டன. Key features of this key verse of this study. We told already that this is the key verse of this Bible study. Complete destruction. One is complete destruction. The repetition of this verse reinforces that the destruction was complete. The water left no life on the surface of the ground. இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள் இதைத்தான் நாம் இந்த வேதாகம் படிப்பின் திறவுகோல் வசனம் என்று சொல்லியிருந்தோம். முழுமையான அழிவு. இந்த வசனம் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால் அழிவு முழுமையானது என்பதை இது வலுப்படுத்துகிறது. தண்ணீரானது நிலத்தின் மேற்பரப்பில் எந்த உயிரையும் விட்டுவிடவில்லை. Extent of life. This verse explicitly mentions the destruction of man, cattle, creeping things, and birds of the air. This indicates that the flood destroyed every kind of land and bad animal. உயிர் வாழ்வின் பரப்பல்லை. இந்த வசனம் மனிதன் மற்றும் கால்நடைகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மற்றும் வான்வெளி பறவைகள் கூட அழிக்கப்பட்டதை வெளிப்படையாக குறிப்பிடுகிறது. இது வெள்ளம் அனைத்து வகையான நிலப்பரப்பு மற்றும் ஆகாயத்து பறவைகளையும் அழித்தது என்பதை குறிக்கிறது. Survivors. The only exception to this global destruction was Noah and those in the ark. They were all preserved by the divine grace. தப்பி பிழைத்தவர்கள். இது உலகளாவிய அழிவிற்கு, இந்த உலகளாவிய பேரழிவிற்கு ஒரே விதிவிலக்கு நோவாவும் பேழையில் இருந்தவர்கள் மட்டுமே. அவர்கள் தெய்வீக கிருபையால் பாதுகாக்கப்பட்டனர். Divine sovereignty and justice. This verse demonstrates God's absolute power and his role in the bringing of judgment to a world consumed by sin. தெய்வீக இறையாண்மை மற்றும் நீதி. இந்த வசனம் தேவனின் நிறைவான வல்லமையையும் பாவத்தால் விழுங்கப்பட்ட உலகில் தீர்ப்பை வழங்குவதில் அவரது பங்கையும் நிரூபிக்கிறது. Reversal of creation. The extensive destruction of life is seen as a reversal of the act of creation found in the Genesis 1. It emphasizes how sin disrupted the order established by God. படைப்பின் தலைகீழ் மாற்றம், வாழ்க்கையின் விரிவான அழிவு என்பது ஆதியாகமம் 1 காணப்படும் படைப்பு செயலின் தலைகீழ் மாற்றமாக கருதப்படுகிறது. இது தேவனால் நிறுவப்பட்ட ஒரு ஒழுங்கை பாவம் எவ்வாறு சிதைத்தது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. Verse 24. And the water prevailed on the earth 150 days. 24வது வசனம் இந்த படிப்பின் கடைசி வசனம். 24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. Genesis 7:24 describes how the flood waters prevailed and over the earth for 150 days. After the flood began, and after 40 days and nights of continuous rain, the flood waters continued to prevail over the earth for 150 days. ஆதியாகமம் 7:24 வெள்ளப்பெருக்கு தொடங்கி 40 பகல் மற்றும் இரவு தொடர்ந்து பெய்த மழைக்கு பிறகு கடுமையான மற்றும் முழுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட 150 நாட்களில் வெள்ள நீர் பூமியில் எவ்வாறு நிலைத்து நின்றது அல்லது ஆதிக்கம் செலுத்தியது என்பதை விவரிக்கிறது. The Hebrew word translated prevailed refers to a victorious, overwhelming force. It emphasizes the completeness of God's judgment against mankind wickedness. பிரமாகித்துக் கொண்டிருந்தது இந்த மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தை ஒரு வெற்றிகரமான மற்றும் மேலோங்கும் ஒரு மாபெரும் சக்தியை குறிக்கிறது. இது மனித குலத்திற்கு துன்மார்க்கத்தின் எதிராக தேவன் நியாய தீர்ப்பின் முழுமையான தன்மையை வலியுறுத்துகிறது. Key features of Genesis 7:24. 150 days of flooding. This verse explicitly states the duration of the flood's overwhelming forces. It emphasizes its intensity and complete submergence of its surface. ஆதியாகமம் 7:24
முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது 150 நாட்கள் வெள்ளம் பிரவாகித்தல். இந்த வசனம் வெள்ளத்தின் பெரும் சக்தியின் கால அழிவை வெளிப்படையாக கூறுகிறது. அதன் தீவிரத்தையும் பூமியின் மேற்பரப்பை முழுமையாக மூழ்கடித்ததையும் வலியுறுத்துகிறது. The word Gabaru is given Strong's reference number H1396. The original Hebrew word translated prevailed is Gabaru, which means to overwhelm. It also has the meaning of a military victory. The water did not simply stand still. Rather, they were clearly overwhelming everything beneath them. கபாரு என்ற வார்த்தை சாங் அவர்களால் H1396 என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரவாகித்தது என்று இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த அசல் வார்த்தையான கபாரு என்பது வலிமையானது என்று அர்த்தம் கொண்டுள்ளது. மேலும் இராணுவ வெற்றி என்ற அர்த்தம் கொண்டதாகவும் உள்ளது. தண்ணீர்கள் வெறுமனே தேங்கி நிற்கவில்லை, மாறாக அது தனக்கு கீழே உள்ள எல்லாவற்றையும் புரட்டி போட்டு பெருக்கெடுத்து சென்றது என்பது தெளிவாகின்றது. God's judgment. Genesis 6:5-7 states, Then the Lord saw that the wickedness of man was great upon the earth, and that every inclination of the thoughts of his heart was altogether evil all the time. And the Lord regretted that he had made man on the earth, and he was grieved in his heart. So the Lord said, I will blot out man whom I have created from the face of the earth, every man and beast of crawling creature and bird of the air, for I am grieved that I have made them. தேவனின் தீர்ப்பு இது ஆதியாகமம் 6:5-7 முன்னறிக்கப்பட்டிருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவரை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். As described in this passage, the prolonged period of excessiveness of water serves as a powerful symbol of God's judgment on the sinfulness of mankind. இந்த வசன பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அதிகப்படியான தண்ணீரின் இந்த நீண்ட காலம் மனித குலத்தின் பாவத்தன்மையின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக செயல்படுகிறது. The purpose of the ark. The ark built by Noah according to God's instruction was a means of survival for Noah, his family and the animals during the catastrophic event. The floodwaters completely overwhelmed everything on earth. This underscores the importance of God's preservation of life through the ark. பேழையின் நோக்கம். தேவனின் அறிவுறுத்தல்களின்படி நோவாவால் கட்டப்பட்ட பேழை. இந்த பேரழிவு நிகழ்வின் போது நோவா மற்றும் அவர் குடும்பத்தினர் மற்றும் விலங்குகள் உயிர் வாழ்வதற்கான வழிமுறையாக இருந்தது. பூமியில் உள்ள அனைத்தையும் பெருவெள்ள நீர் முழுமையாக வென்றது. பேழையின் மூலம் தேவன் உயிரை பாதுகாத்ததன் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. Thank you brothers, thank you sisters for listening this study until now. நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே, இந்த படிப்பை இதுவரை கவனித்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். We shall continue from next chapter in the next week by the same time. நாம் அடுத்த வாரம் இதே நேரத்தில் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நமது படிப்பை தொடருவோம். இந்த படிப்பிற்கு நான் வருவதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thanks to all who helped me in joining in this course. Thank you brothers, thank you sisters.